ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரோபோ சங்கர் பேசுகிறேன். நீங்கள் பண்ண வேண்டியது விவசாயி மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நடுவில் ஒரு பெல் இருக்கும், அதை அமுக்குங்க. எல்லாம் பண்ணுங்கள். இந்த சேனலில் வந்து தயவுசெய்து பாருங்கள். நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் anitha jegankumar. விவசாயி மகள் சேனலில் வந்து இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்னியோட ரிவ்யூ தான் வந்து கொடுக்க போகிறேன். நீங்கள் யாராவது புதுசாக சிம்னி வந்து வாங்குற மாதிரி இருந்தால் இந்த ரிவ்யூ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து வீடியோவில் வந்து லாஸ்ட் வீடியோ வந்து கிச்சன் கவுண்டர் டாப் வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதில் வந்து சிம்னி வந்து நான் தனியாக ரிவ்யூ பண்ணுறேன்னு நானே சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு சில பேர் வந்து எப்போ பண்ணுவீங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் இந்த வீடியோ வந்து நான் வேகமாகவே உங்களுக்கு போடுற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து ஃபேபரோட சிம்னி. இந்த ஃபேபரோட சிம்னி வந்து நிறைய இருக்கு. அதில் இது என்ன மாடல் அப்படின்னா ஃபேபர் ஹூட் போல்ட் ப்ரோ அப்படின்றதான் இதோட மாடல். நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணுறதுக்காக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இதோட லிங்க் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த சிம்னி வாங்கி வந்து 4 months தான் ஆகுது. இதுக்கு முன்னாடி வந்து ரிவ்யூஸ் கேட்டிருந்தீங்க. பட் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதில் அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த 4 monthsக்கு அப்புறமா வந்து இந்த ரிவ்யூ வந்து நான் வந்து கொடுக்குறேன். இந்த சிம்னியோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 33,000 ரூபா. பாஸ்ட் 4 monthsக்கு முன்னாடி வந்து 33,000 வந்து ஃபேபர் ஷோரூம்லேயே போய் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். இன்னைக்கு அதோட ஆன்லைன் ரேட் பார்த்தீங்கன்னா 32,500. ஸோ வந்து 32,500 ரூபா தான். 500 ரூபா வந்து கம்மியாக இருக்குது இப்போ 4 months கழிச்சு. ஸோ இதோட என்னென்ன வேலையெல்லாம் இது பார்க்கும், இதுக்கு கெப்பாசிட்டி எவ்வளோ, சக்கிங் பவர் எவ்வளோ, அப்புறம் வந்துட்டு இது எப்படிலாம் யூஸ் ஆகிருக்கு, இதோட அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சிம்னியில் வந்து எந்தெந்த கலர் அவைலபிளாக இருக்குன்னா ஒரே கலர் தான். அது பார்த்தீங்கன்னா பிளாக். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் தான் வந்து அதோட ஹூட் வந்து வருது. ஸோ இதோட நேம் வந்து ஃபேபர் ஹூட் போல்ட் ப்ரோ, அதுதான். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 19 centimeter இதோட சைஸ் வந்து. ஓகே, இது வந்து மோஷன் சென்சார் தான். ஸோ இதில் எப்படிலாம் அது ஒர்க் பண்ணுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக காமிக்கிறோம். இப்போ வந்து இந்த ஃபேபர் சிம்னியில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லைட் கொடுத்துருக்காங்க. நம்ம சமைக்கும் போது லைட் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கெஸ்டர், இது வந்து மோஷன் சென்சாருக்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டீம் வாஷிங், நம்ம ஸ்டீம் கிளீனிங் பண்ணுறதுக்காக. இது வந்து அந்த சென்சார் மோஷன் சென்சாரோட போர்ட். நெக்ஸ்ட் வந்து டர்போ கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அதிகமாக சக்கிங் பவர் தேவை அப்படின்னா அந்த சக்ஷனுக்காக டர்போ யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட், ஃபேனோட ஸ்பீடு வந்து 2 லெவலில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இதெல்லாம் தான் வந்து ஃபேபர் சிம்னியில் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ். இப்போது இந்த சிம்னி வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மோஷன் பார்த்துடலாம். என்னோட கையை வந்து இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் ஒன்ஸ் போனால் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடுச்சு. லைட்டோட சேர்ந்து நமக்கு வந்து ஆன் ஆயிடுது. இப்போ நமக்கு பகல் நேரம் லைட் தேவையில்லை அப்படின்னா இந்த லைட்டை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ லைட் வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆயிடுச்சு. வேணும் லைட் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த ஸ்விட்சை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒன்லி லைட்டை மட்டும் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு அந்த பவர், அதாவது மோட்ரு ஓடாது, நம்மளுக்கு வந்து ஒன்லி லைட் மட்டும் எரியும். இப்போது எனக்கு கெஸ்டர் வேணாம், ஆட்டோமேட்டிக் சென்சார் வேண்டாம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் வந்து டைரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேனுவலில் தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு நார்மலாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி அழுத்துற மாதிரி இருக்கும். இப்போ வந்து வெறும் ஃபேன் மட்டும்தான் வந்து ஓடுது. இப்போ வந்து இது ஸ்பீட் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ 1ல் ஓடிட்டு இருக்கு ஸ்பீட். இப்போ நான் வந்து 2ல் மாற்றுறேன்.
ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதோதான் சர்க்கிங் பவர் பண்ண. ஸோ அந்த அளவுக்கு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணால் டோட்டலாக எல்லாமே ஆன் ஆகும். நீங்கள் ஆஃப் பண்ணி எது எது உங்களுக்கு தேவையில்லையோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ லைட் மட்டுமே போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதா இருக்கலே மல்டி டாஸ்க்னு சொல்லலாம். இதில் வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறேன். இதுவா? ஸோ இதுதான் வந்து அந்த க்ளீனிங் ஸ்டீமிங் முடிஞ்சோடனே வெளியேற அந்த அழுக்கெல்லாம் வெளியேற ஸ்டீல் ட்ரே. இது பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீக் தான் வந்து க்ளீன் பண்ணேன். பட் மறுபடியும் நேற்று வந்து நம்ம வீட்டில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணனால எவ்வளோ ஆயில் வந்து இதாகிருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டீம் பண்ணி காமிக்கிறேன். இதை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டீம் க்ளீனிங்காக ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி இதை வச்சு யூஸ் பண்ணணுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாட்டில் தான் வந்து ஸ்டீம் க்ளீனிங்க்கு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி வந்து இதை வச்சு நம்ம ஸ்டீம் க்ளீன் பண்ணலாம், எப்படி க்ளீன் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போது இதோட கெப்பாசிட்டி வந்து 750 ml. ஸோ இந்த 750 மினிமம், இது மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க. ஸோ மேக்ஸிமம் வரைக்கும் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுலேயே வந்து சொல்லியிருப்பாங்க ஒன்லி பியோர் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து சுத்தமான தண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்பாஞ்ச் நிறையா கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ போட்டாச்சு. இதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கு இல்லையா உள்ள, இதில் வந்து இந்த ஸ்பாஞ்ச் மாட்டின டியூபை வந்து மாட்டிடணும். மாட்டிட்டு இதுக்கு மேலே வந்து எக்ஸஸ் டியூப் ஒன்று இருக்கும், அதை வந்து இந்த மாதிரி மாட்டிடணும். ஸோ மாட்டியாச்சு. இது வந்து எக்ஸஸ் ஸ்பாஞ்ச். இது வந்து நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுற குடி தண்ணீர் தான் இதில் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து மேக்ஸிமம் வாட்டர் தான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து நான் பியோர் வாட்டர் வந்து போட்டுட்டேன். இப்போ வந்து இந்த லிட்டை வந்து போட்டு இந்த மாதிரி வச்சு ஒரு லைட்டாக அந்த பூட்டுற மாதிரி சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இது வந்து அன்லாக், இது வந்து லாக். ஸோ நம்ம லாக் பண்ணணும். லைட்டாக ஒரு திருகு, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம சுத்தமான தண்ணி வந்து ஃபில் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம சிம்னியோட எந்த சைடு வந்து ஸ்டிக் பண்ணி இந்த ப்ராசஸ் எப்படி ஆரம்பிக்கணுன்றதை பார்க்கலாம். சிம்னியோட ரைட் சைடில் தான் பார்த்திங்கன்னா இந்த அந்த வாட்டர் பாட்டில் ஃபிக்ஸ் பண்ணுற ஹோல் இருக்குது. இதுக்கு ஒரு சின்ன பட்டன் மாதிரி இருக்குது. அந்த கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே ஹோலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து அந்த ஹோலில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அதை வந்து கீழே வந்து நம்ம வச்சிடலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நார்மலாக நம்ம சிம்னி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குமோ அப்படி தான் வந்து இருக்கும். இந்த இடத்துல ஸ்டீம் வாஷிங்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை வந்து நார்மலாக ப்ரெஸ் பண்ணால் ப்ரெஸ் ஆகாது. ஸோ இது என்ன பண்ணணும்னா லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணனா தான் ஸ்டீமிங் வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஸ்டீம் ஆக ஆரம்பிச்சிரும். அதில் இருக்க தண்ணி எல்லாமே, இப்போ இதில் இருக்க வாட்டர் எல்லாமே இந்த மோட்டர் வழி போயிட்டுருக்கு. உள்ள உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து அது என்ன ப்ராசஸ், அதாவது ஸ்டீம் வந்து வெளியே போகக்கூடாதுன்றதுக்காக இந்த லிட்டு வந்து ஆஃப் லிட்டாக தான் அந்த ஓப்பன் ஆகிருக்கு, ஃபுல்லாக ஓப்பன் ஆகிருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், சவுண்டு கேட்குதா? ஸோ அந்த வாட்டர் எல்லாமே வந்து மேலே போயிடும். போனதுக்கப்புறமா நம்மளுக்கு 80% வாட்டர் எல்லாமே ஸ்டீமிங் ஆயிரும். ஒரு 20% வாட்டர் மட்டும் இந்த ட்ரேயில் சேர்ந்துருக்கும். அதை எடுத்து நம்ம கீழே ஊற்றிட்டு க்ளீன் பண்ணிடணும். இப்போ ஆஃப்டர் ஸ்டீமிங்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த
இந்த ஸ்டீமிங் வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 15 மினிட்ஸ் வரைக்குமே இது ஆகிட்டுருக்கும். இப்போ வாட்டர் லெவல் பார்த்துடலாம். இப்போ வாட்ரு வந்து உங்களுக்கு இருங்க எப்படி தெரியுது. இப்போ ஃபுல்லாக வச்ச வாட்ரு இப்போ இங்கே வரைக்கும் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. ஸோ இவ்வளோ வந்து ஸ்டீம் ஆகிருக்கு. இன்னும் பேலன்ஸ் வாட்டர் அப்படி இருக்குது. ஸோ அது எல்லாம் சக்கிங் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து ஸ்டீம் பண்ணி முடிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல்லாக வந்து காலி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த ட்ரேயில் வந்து எவ்வளோ வாட்டர் இருக்குது அப்படின்றத வந்து வெளியே எடுத்து பார்த்துடலாம். இப்போ வந்து ஸ்டீம் க்ளீனிங் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ இந்த பாட்டிலில் எவ்வளோ தண்ணி வந்து எடுத்துருக்கு ஸ்டீம் பண்ணுறதுக்கு அப்படின்றத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து ஊற்றியிருந்தேன். அது வந்து இப்போ அந்த செம்பில் கூட ஊற்றுறேன் பாருங்களேன் எவ்வளோ இருக்குன்னு. அவ்வளோதான் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு தான் தண்ணி வந்து இருக்குது. ஃபுல்லாக வந்து ஸ்டீம் பண்ணி முடிச்சிருச்சு. இப்போ இதை வந்து நல்லா கழுவி காய வச்சு நம்ம வந்து வச்சிடலாம். அந்த ட்ரேயில் பார்த்திங்கன்னா ஒரு 10% வாட்டர் இருக்குது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும். பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி இருக்குதுங்க, இவ்வளோ தண்ணி இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் பார்த்ததுக்கும் இப்போயும் பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கும் கூட இருக்கும். அதில் நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். ஃபஸ்ட் டைமோட இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வந்து அழுக்கெல்லாம் வந்து வந்திருக்கு. இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மாட்டிடலாம். இப்போ வந்து இதில் விம் லிக்யூட் வந்து ஊற்றிருக்கேன். ஸோ நல்லா ஸ்க்ரப்பரை வச்சு இதை வந்து நல்லா கழுவி, ஸோ இது நல்லா வந்து பிளேட் மாதிரி கொடுத்துருக்கறனால நம்ம ஈஸியாக வந்து இதை க்ளீன் பண்ண முடியும். இதை க்ளீன் பண்ணிவிட்டு ஃபைனலாக எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்க, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படி பார்த்திங்கன்னா புதுசு மாதிரியே இருக்கும். ஸோ ரொம்பவே வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன் விம் லிக்யூட் வச்சுட்டு. நீங்கள் வேறு ஏதாவது மல்டிபர்பஸ் க்ளீனர் அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போகணும் இல்லையா, இங்கே பாருங்கள் இப்படி புதுசு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீட் ஆகிடுச்சு. இன்னும் வந்து ஒரு 1 மந்த்துக்கு வந்து பிரச்சனையே இல்லை. ஆஃப்டர் 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து எகெயின் ஸ்டீம் வாஷ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை இருந்த இடத்துலையே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். அதே மாதிரி இருந்த இடத்துலையே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு உள்ளே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். லைட் போட்டு மட்டும் காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும் முதக்கு இப்போக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு உங்களுக்கு தெரியல. கேமராவில் தெரியுதா என்னன்னு தெரியல. பட் உள்ளே வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம். ஃபேன் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். இந்த ஃபேனில் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே க்ளீன் ஆகிருக்கும். மேலாப்பில் இந்த பிளாக் கலர்னால அங்கங்கே லைட்டாக வந்து ஒரு மாதிரி தூசி மட்டும்தான் இருக்கும். அதை நம்ம வந்து மல்டிபர்பஸ் க்ளீனர் வச்சு இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். சரி, ஓகே. இதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குது. ஸோ கரண்ட் இல்லாதப்போ இது இப்படி தான் வந்து ஃபுல்லாக க்ளோஸாக இருக்கும். அப்போ நம்ம ஏதாவது இங்கே ஒரு தோசையை ஊற்றினா கூட அது ஏதாவது கடுகு தாளிச்சா கூட இது நேராக போய் இங்கே தான் வந்து அந்த தூசி எண்ணெயெல்லாம் போய் இங்கே வந்து ஒட்டிடுது. கரண்ட் இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. கரண்ட் இல்லாதப்போ நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து இதை வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த ஆயில் பிசுக்கு எல்லாமே போய் இந்த மாதிரி மேலே ஒட்டிடுது இல்லையா. ஸோ அதை மட்டும் நம்ம அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். மற்றபடி இதில் வந்து பெருசாக டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. இது ஒன்று மட்டும்தான். ரெண்டாவது இது வந்து பெனிஃபிட்டும் கூட. வேறு எதுவுமே உள்ளே போகாது. ஒரு பல்லியோ வேறு எதுவுமே வந்து உள்ளே போகாது. அந்த மாதிரி க்ளீனாக பூட்டி வச்சுருக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, இப்போ டர்போ போட்டோம்னா ரொம்ப நாய்ஸ் வரும். ஸோ அது மட்டும்தான். அது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. எதனா மிஷின்ஸில் வந்து சவுண்டு வந்து வந்துட்டு தான் இருக்கும். மற்றபடி நார்மல் ஸ்பீடு இதிலெல்லாம் வைக்கும்போது ரொம்ப பெருசாக வந்து ஒன்றும் சவுண்டெல்லாம் இருக்கிறது இல்லை.
நார்மலாக இது வீடியோவில் வந்து உங்களுக்கு எல்லாமே கிளியராக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னும் இதுக்கு பற்றி இன்னும் நான் இங்கே அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணிங்கன்னா அதில் ஸ்பெசிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இதோட ஹெட்ஸ் பார்த்தீங்கன்னா 1500 மோட்டாரோட கெப்பாசிட்டி, சக்ஷனோட பவர் எல்லாமே. இதோட கம்மியும் இருக்குது. நீங்கள் எல்லாமே வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்கள் பட்ஜெட்டுக்கு எது நல்லா இருக்குமோ அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லா கிச்சனுக்குமே இந்த சிம்னி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சிம்னி வந்து நார்மலாக வந்து க்ளீன் பண்ணுறதா நம்மளுக்கு எப்போயுமே கஷ்டம். நார்மல் சிம்னிலாம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ போட்டு அந்த பிளேட்ஸ் எல்லாம் டைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம கலட்டி க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்ப யோசனையாக இருக்கும். பட் இதில் அப்படி இல்லை, ஒரு சின்ன பிளேட் தான், ஈஸியாக ரிமூவ் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது வந்து உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் அங்கே எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் உங்கள் அனிதா ஜெகன்குமார். பாய்.